ஸோ இன்னைக்கு நான் ஒரு கேஸ் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு 28 வயது ஃபீமேல் வந்து என்கிட்ட அவங்களோட பிசிஓஎஸ் கண்ட்ரோலா இருக்கு. பிகாஸ் பீரியட்ஸ் ரெகுலரா வருதுன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். நீங்க இதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. பிகாஸ் பீரியட்ஸ் ரெகுலரா வந்தா மட்டும்தான் பிஎம்ஓஎஸ் கண்ட்ரோலா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பிஎம்ஓஎஸ் எப்போ கண்ட்ரோலா இருக்குன்னு சொல்வோம்னா உங்க எனர்ஜி, ஹார்மோன்ஸ், ஸ்கின், ஓவிலேஷன், மெட்டாபாலிசம் எல்லாமே நார்மல் அண்ட் கண்ட்ரோல்டா இருந்தா மட்டும்தான் இது கண்ட்ரோல்னு சொல்வோம். அவங்க ஸ்கேன் டெஸ்ட் பார்க்கும்போது லைட்டா பிஎம்ஓஎஸ் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வர்றதுனால அவங்க அதை அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கல. பட் அவங்களோட சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டோம்னா ரொம்ப சோர்வா இருப்பாங்க. பீரியட்ஸ்க்கு முன்னாடி முகப்பரு வரும். நைட்ல நிறைய சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். ஓவிலேஷன் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்துச்சு எவ்ரி சைக்கிள். அண்ட் ஸ்ட்ரிக்ட் டயட் செஞ்சும் அவங்க வெயிட் போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இது நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பிஎம்ஓஎஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட அறிகுறிகள். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிஎம்ஓஎஸோட ஒரு மேஜரான காரணம். மெஜாரிட்டி ஆஃப் த பெண்களுக்கு இந்த அவேர்னஸே இல்லை. ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இது இன்சுலின் எஃபெக்ட் செஞ்சு ஓவுலேஷனை எஃபெக்ட் பண்ணும் எவ்ரி மந்த். நான் அந்த பேஷண்ட்டோட மெட்டாபாலிக் ஹெல்த்தை கவனத்தில் வச்சு ஊட்டச்சத்துள்ள சாப்பாடு, ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறது, நல்ல தூக்கம், இன்ஃப்ளமேஷன் கம்மி செஞ்சு பார்த்ததுல அவங்க உடம்பு நல்லாவே ரெஸ்பான்ஸ் செஞ்சுச்சு. அண்ட் அவங்க ஓவுலேஷன் கரெக்டாக ஆச்சு. பிஎம்எஸ் சிம்டம்ஸும் கம்மியாச்சு, கிரேவிங்ஸ் கம்மியாச்சு. நீங்கள் கன்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வருதுன்னு மட்டும் நம்பிட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் பீரியட்ஸ் நார்மலாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் ஹார்மோன்ஸும் மெட்டாபாலிசமும் முழுமையாக சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இது தோல்வியும் இல்லை. உங்கள் உடம்பு என்ன சொல்ல முயற்சி செய்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கணும். உங்களுக்கு தேவையானது தெளிவு தான், குழப்பம் இல்லை. இதுக்கப்புறமும் குழப்பம் இருந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் 9363285482க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு கேஸ் ஷேர் பண்ணலாம்.